டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தின் முக்கிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்திருப்பதால் உடனே சண்டை நிறுத்தம் செய்யுமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. இது பாலஸ்தீனியர்களுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாக கருதப்படுகின்றது. காசாவில் நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து காசா தொடர்பான தனது 20 அம்ச திட்டத்தை வெளியிட்டிருந்தார். இந்த திட்டத்தில் காசா ஆயுத விலக்கப்பட்ட பயங்கரவாதமற்ற மண்டலமாக இருக்க வேண்டும், உதவி உடனடியாக மீண்டும் தொடங்கப்படும், ரஃபா எல்லைச்சாவடி திறக்கப்படும், காசா மனிதாபிமான அறக்கட்டளை நீக்கப்பட்டு உதவி வழங்கும் பொறுப்பு UN, ரெட் கிரசன்ட் போன்ற சர்வதேச அமைப்புகளுக்கு மாற்றப்படும், சர்வதேச நிலை பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டு அரபு மற்றும் சர்வதேச கூட்டாளிகளுடன் சேர்ந்து காசாவில் கட்டுப்பாடு ஏற்படுத்தப்படும், இஸ்ரேல் காசாவை இணைக்காது அல்லது ஆக்கிரமிக்காது, ஆனால் பாதுகாப்பு பகுதி ஒன்று அவர்கள் கையில் இருக்கும். இறுதியில் திட்டம் காசா மீட்பு பணிகளுக்கு பிறகு பாலஸ்தீனர்களின் சுயாட்சிக்கு வழிவகுக்கும் சூழல் உருவாகலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து விவரித்த ஹமாஸ், ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்தின் அடிப்படையில் களத்தில் தேவையான சூழல்கள் பூர்த்தியானால் உயிருடன் உள்ளவர்களையும் உயிரிழந்தவர்களையும் சேர்த்து அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்க இயக்கம் ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. ஆனால் இது இஸ்ரேல் படைகள் காசா பகுதியிலிருந்து முழுமையாக விலகிய பிறகே நடைமுறைக்கு வரும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இதை விவரிக்க உடனடியாக நடுவர் நாடுகளின் மூலம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்றும், அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவோடு பாலஸ்தீன தேசிய ஒற்றுமையின் அடிப்படையில் சுயாதீன தொழில்நுட்ப நிபுணர்களால் நடத்தப்படும் பாலஸ்தீன அமைப்பிற்கு காசா நிர்வாகத்தை ஒப்படைக்க ஒப்புக்கொள்வதாகவும் ஹமாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஹமாஸ் முழுமையான 20 அம்ச திட்டத்திற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக காசாவை ஆயுதமில்லாத மண்டலமாக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் முன்மொழிவில் ஹமாஸ் பெரும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு அதற்கு தீவிர எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஹமாஸ் பிரதிநிதி ஒசாமா ஹம்தான் அல் அரபி டிவிக்கு அளித்த பேட்டியில், காசா எந்த வெளிநாட்டு ஆட்சியாலும் நடத்தப்படாது, இடைக்காலமாக இருந்தாலும் அது பாலஸ்தீனர்களால் மட்டுமே நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில், காசா பகுதியில் போர் நிறுத்தம், கைதி பரிமாற்றம், உடனடி மனிதாபிமான உதவி அனுமதி, மேலும் எங்கள் பாலஸ்தீன மக்களை இடம்பெயர செய்வதை மற்றும் ஆக்கிரமிப்பை நிராகரிக்கும் வகையில் அரபு இஸ்லாமிய சர்வதேச முயற்சிகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளையும் ஹமாஸ் அங்கீகரிக்கின்றது. காசாவில் இடைக்கால நிர்வாகத்திற்கு ஹமாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன தேசிய ஒற்றுமையின் அடிப்படையில் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவு பெற்ற சுயாதீன தொழில்நுட்ப நிபுணர்கள் கொண்ட பாலஸ்தீன அமைப்பிற்கு காசா நிர்வாகத்தை ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முடிவதற்கு முன் தாங்கள் ஆயுதங்களை கைவிட மாட்டோம் என்றும், காசா பாலஸ்தீன ஒற்றுமை அரசால் மட்டுமே நடத்தப்பட வேண்டும், வெளிநாட்டு ஆட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதில் ஹமாஸ் உறுதியாக உள்ளது. இது குறித்து தனது ட்ரூத் சோஷியலில் பதிலளித்த ட்ரம்ப், ஹமாஸ் இப்போது நீண்ட நாள் அமைதிக்கு தயாராக இருக்கிறது என்று நம்புகிறேன். கைதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் விடுவிக்க இஸ்ரேல் உடனே குண்டுவீச்சை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். இது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அதிர்ச்சியடைய செய்ததாக இஸ்ரேலின் சேனல் 12இன் வாஷிங்டன் நிருபர் பாராக் ராவிட் தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றி காசாவை முழுமையாக கைப்பற்றுவதுடன் ஹமாஸை வேரோடு அழிக்க நெதன்யாகு திட்டமிட்டிருந்த நிலையில் 2 வருடத்திற்கும் மேலாக ஹமாஸிடம் கடுமையாக போரிட்டும் காசாவை கைப்பற்ற முடியாமலும் ஹமாஸை அழிக்க முடியாமலும் தோல்வி முகத்தோடு நெதன்யாகு அமைதி ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டிருப்பது பாலஸ்தீனியர்களின் இத்தனை வருட தியாகங்களுக்கு பதில் சொல்லியுள்ளது. பல உயிர்களின் தியாகங்களுக்கு நடுவில் பல ஆண்டு கால தன் மக்களுக்கான உரிமை மீட்பு போராட்டத்தில் வாகை சூடி உள்ளது ஹமாஸ். மீண்டும் ஒரு கர்பலா போருக்கு தயாராக இருக்கின்றோம், இது வெறும் கோஷமல்ல என்று ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாசருல்லாவின் படுகொலை இஸ்ரேலின் மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை குட்ஸ் படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் நடவடிக்கைக்கு பிறகு காசாவிற்கு ஆதரவு கரம் நீட்டிய ஹிஸ்புல்லாவின் முன்னெடுப்பு காசா போரின் போக்கை மாற்றி அமைத்தது. இந்த முடிவு பாலஸ்தீன எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாவின் ஒரு முக்கிய தீர்மானமாக அமைந்தது. இந்த முடிவை ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் சையது ஹசன் நசருல்லா மிகுந்த ஞானத்துடனும் ஒடுக்கப்பட்டவர்களின் பாதுகாப்புக்காகவும் எடுத்ததாக கானி தெரிவித்துள்ளார்.
இந்த முடிவு போரின் போக்கை மாற்றி பாலஸ்தீனியர்களுக்கு சாதகமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 அக்டோபர் 7 தாக்குதல் பற்றி டெஹ்ரான் மற்றும் ஹிஸ்புல்லா இருவருக்கும் போதுமான தெளிவு இல்லை என்றும், கூடவே ஹமாஸ் அரசியல் தலைமையும் போதிய முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருந்ததாகவும், ஹமாஸ் அரசியல் பணியகம் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தாக்குதல் தொடங்கிய போது பாக்தாத் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், நஸ்ருல்லாவின் படுகொலை இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்று என்று குற்றம் சாட்டியுள்ளார். அந்த நடவடிக்கைகளில் வெடிகுண்டுகள் மட்டுமின்றி மிகப்பெரிய அளவில் ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும், அந்த ரசாயனங்களே நஸ்ருல்லா மற்றும் அவரது துணைவர்கள் தியாகியாக காரணமாகியதாகவும் கானி குற்றம் சாட்டினார். லெபனானில் நடக்கும் போரில் உலகின் பெரும் சக்திகள் இஸ்ரேலை ஆதரிக்கின்றன, மேலும் உலகின் மிகவும் நவீன இராணுவ திறன்களையும் பயன்படுத்தி வருகின்றன. அவ்வாறு இருக்க ஹிஸ்புல்லா உறுதியுடன் நின்று இஸ்ரேலின் திட்டங்களை முறியடித்தது. இதனால் ஹிஸ்புல்லா அமைப்பு பலவீனமடைந்தது என்ற குற்றச்சாட்டுக்களை பின்னுக்கு தள்ளியது என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடன் ஒப்பிடும் போது ஹிஸ்புல்லா குறைந்த வலிமையுடன் இருந்த போதிலும் இஸ்ரேல் படைகளால் லெபனான் எல்லைக்குள் 4 கிலோமீட்டருக்கும் மேல் முன்னேற முடியவில்லை. இது ஹிஸ்புல்லாவின் திறமையையும் உறுதியையும் நிரூபிக்கிறது என்று அவர் கூறினார். இன்னும் இஸ்ரேல் உளவியல் போர் மற்றும் அதன் இராணுவ நடவடிக்கைகளில் வலிமையாக இருந்த போதிலும் ஏன் தானாக போர் நிறுத்தம் கோரியது? இஸ்ரேல் உண்மையில் போரை தொடரும் திறன் கொண்டிருந்தால் அது நிறுத்தம் கோர வேண்டிய தேவை என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கானி 66 நாட்கள் நீடித்த போரினை ஆபரேஷன் பீப்புள் ஆஃப் மைட் என்று அழைத்து நவீன காலத்தின் முக்கியமான போர்களில் ஒன்றாக விவரித்தார். இந்த போரில் ஹிஸ்புல்லா தன் முழு திறனையும் வெளிப்படுத்தியதாகவும், மேலும் ஹிஸ்புல்லா துணை செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அழுத்தம் அதிகரித்தால் கர்பலா போர் போன்று எதிர்க்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறியதற்கு இது வெறும் கோஷம் அல்ல, ஹிஸ்புல்லா வீரர்கள் அதை போர்க்களத்திலேயே நிரூபித்து விட்டனர் என்று கானி வலியுறுத்தினார். மேலும் லெபனானின் உள்நாட்டு பிரச்சனைகள் லெபனானியர்களால் தாமே தீர்க்கப்பட வேண்டும். இதில் ஈரான் எந்தவித தலையீடும் செய்யவில்லை. இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறினாலும் ஹிஸ்புல்லா அமைதியுடன் இருந்தது. அது அறிவார்ந்ததும் சரியான முடிவுமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். போர்க்களத்தில் நாம் தாக்குதல்களையும் எதிர் தாக்குதல்களையும் சந்திக்கின்றோம், காயமடைகின்றோம். ஆனால் நாமே முழுமையான வெற்றியாளர்கள். உலகம் இன்று இஸ்ரேலின் உண்மையான குற்றவியல் முகத்தை காண்கிறது. இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சையது நஸ்ருல்லாவின் தியாக நினைவு நாளில் பங்கேற்க லெபனான் சென்ற ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி ஹிஸ்புல்லா லெபனானை பாதுகாக்கும் முக்கிய சக்தி என்று குறிப்பிட்டதோடு சவுதி அரேபியாவையும் சேர்த்து பிராந்திய நாடுகளுடன் ஹிஸ்புல்லா மேற்கொள்ளும் ராஜதந்திர பணிகளை பாராட்டினார். எதிரிகள் எத்தனை தாக்குதல்கள் நடத்தினாலும் ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியாது என்று ஆணித்தரமாக வலியுறுத்திய கானியின் பேச்சு போராளிகளின் போர்க்குணத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது.